அவர் வர மாட்டாரு, நீங்களும் போக கூடாது. நீங்களும் போக கூடாது. சட்டே பண்றது இல்ல மேடம், இவங்க தான் வராங்க. நான் வேணான்னு 3 மாசமா ஜான்சியோட அம்மாவா நீங்க சட்டையே பண்ணல வேண்டாங்கிறீங்க இல்லையா? இந்த மருமகன் உங்களுக்கு வேண்டாம் இல்லையா? ஜான்சி உனக்கும் யுவராஜ் வேண்டாம் இல்லையா? சரிங்க, அப்படியே போயிடலாம். அட்வொகேட் மேம், இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்ட தீர்வா என்ன கொடுக்கலாம் மேடம்? ஒரு கணவனோ இல்ல மனைவியோ வந்து 2 பேருக்குள்ள ஒருத்தரை காயப்படுத்துறது வந்து சட்டப்படி குற்றம் தான். அதுலயும் வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல்களை செய்யறது வந்து ரொம்ப பெரிய குற்றம். இது வந்து எஃப்ஐஆரா ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், இவங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்போது இவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்டை போய் டிவோர்ஸ் இவர் அணுகலாம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து எனக்கு நடந்திருக்கு, அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு. எடுத்த உடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 3 கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. அந்த 3 கவுன்சிலிங்ல வந்து இவங்களுக்குள்ள ஏதாவது 2 பேரும் ஒத்து போற மாதிரி இருந்தது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கவுன்சிலிங்லயே வந்து சரி பண்ண முடிஞ்சது. சம்டைம்ஸ் சேர்ந்து கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 பேருமே வந்துட்டு மியூச்சுவலா நாங்க பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம். சைக்காலஜிஸ்ட் வேண்டியலா மேம்? இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இவங்க வாழறது நல்லதா எப்படி? இவங்க சேர்ந்து வாழ்றது வந்து சரி வரும்ன்றது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து வார்த்தைகளால் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாக அப்யூஸ் அப்படின்ற மாதிரி தான். இப்போ இதுவே ஒரு ஆண் வந்து பெண்ணை, ஒரு கணவன் மனைவியை பண்ணியிருந்தா அந்த கணவனை இந்நேரத்துக்கு நம்ம ஜெயிலே போட்டுடலாம். அதாவது அது வந்து ஒரு குற்றம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி அந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரும் அடித்தாரு அப்படின்ட்டு. இதுவே அவங்க பண்ணதை இவர் பண்ணியிருந்தாரு அவங்க பொண்ணுக்குன்னா இவங்க இவ்வளோ அமைதியாக உட்காந்துருப்பாங்களான்னு கண்டிப்பாக தெரியாது. முதல்ல அந்த பொண்ணு காயப்படுத்துறதுக்கு அந்த அவ்வளோ ஆக்ரோஷம் வந்து தேவையில்லை. இந்த வயசுல இவ்வளோ ஆக்ரோஷமோ இவ்வளோ வந்து கடிக்கிறது, இதை வந்து சகஜமாக ஆமாம் அந்த பழக்கம் இருக்குன்றாங்க. கடிக்கிறதுன்றது வந்து எப்படி அது வந்து ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லிக்க முடியும்? விளையாட்டாக கூட கடிக்கிறது வந்து எப்படி? அது இவ்வளோ தூரம் வந்து அது காயப்பட்டு அது அந்த தடமா மாறுற அளவுக்கு ஒரு விளையாட்டா கடிக்கிறத சொல்ல முடியாது. இது வந்து பிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது ஆணுக்கு நடந்தாலும் சரி, பெண்ணுக்கு நடந்தாலும் சரி, அது பண்ணக்கூடாது. இன்னொரு அவங்க செய்யற அந்த ஒரு இன்னொரு செயல் வந்து அவருடைய உயிரையே வந்து வந்து அது ஒரு சிவியரா இல்ல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொண்டு போற அளவுக்கான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து தப்பு. அதை அவங்க ஒத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு 5 மாசத்துல இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ காயங்கள் இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுன்றது வந்து நிச்சயமா வந்து நான் வந்து கண்டிப்பா இது வேண்டான்னு தான் சொல்லுவேன். யுவராஜ், தெளிவா முடிவு எடுத்துட்டீங்களா? திரும்பவும் மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுங்க. தெளிவா இருக்கீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் இல்லாதப்போ நீ போனேன், அவங்க பேசட்டும், சாவச்சு போட்டுருவாங்க சொல்லிட்டேன் உனக்கு இப்ப. அப்புறம் வந்துட்டு இங்க வேணான்னு சொல்லிட்டு ரேணுகாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லம்மா, இப்ப இங்க வேணான்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போன பிறகு வந்து கூப்பிட்டாரு, போன் பண்ணாரு, நான் போயிட்டேன்னு சொன்னா அப்ப நான் இங்க கேக்குறேன். இங்கே நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு இதோட நீங்க வந்து நான் போய் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ராங் கால் அடிச்சா மாதிரி மறுபடியும் ராங் கால் பண்ணி பேச மாட்டீங்களா?